ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் எல்லா பஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. பஸ்ஸில் நம்ம நிம்மதியாக தூங்கிட்டு வரப்போ திடீர்னு பக்கத்து சீட்டில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சத்தமாக ரீல்ஸ் பார்த்துட்டோ இல்லை பாட்டு கேட்டோ நம்ம தூக்கத்துக்கு எடுப்பாங்களே. இனிமேல் அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். அரசு பஸ்ஸுகளில் செல்ஃபோன் பயன்படுத்துவதற்கு நம்ம போக்குவரத்துறை தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தடை உத்தரவு போட்டிருக்காங்க. அது என்ன உத்தரவு, என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்திருக்கு நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போல்லாம் எல்லார் கையிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பஸ்ஸில் போகும்போது போர் அடிக்குதுன்ட்டு நிறைய பேர் வந்து சத்தமாக பாட்டு கேட்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, அப்புறம் வீடியோ கேம் விளையாடுறதுன்ட்டு பண்ணுறாங்க. இதனால் கூட பயணம் செய்கிற மற்ற பயணிகளுக்கு ரொம்பவே தொந்தரவாக இருக்குது. இதை வந்து பஸ் கண்டக்டர் தட்டி கேட்டோ இல்லை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது பெரிய வாக்குவாதமாக மாறிடுது. இதனால் நம்ம பயணிகள் வந்து என்ன கோரிக்கையை வச்சாங்கன்னா, மெட்ரோ ரயிலில் இருக்கிற மாதிரி அரசு பஸ்கள்லையும் சத்தமாக பாட்டை கேட்கறதுக்கும் ரீல்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கும் தடை விதிக்கணும்னு கேட்டாங்க. இதை பற்றி கடந்த 19ஆம் தேதி நாளிதழில் செய்தியாக வெளியாகி இருந்துச்சு. இந்த செய்தியை வந்து தொடர்ந்து தமிழ்நாடு போக்குவரத்துறை அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் பஸ்லேயும் ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. பயணிகள் சில முக்கியமான விதிமுறைகள் ஃபாலோ பண்ணியாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பஸ்ஸில் பயணம் செய்கிறப்போ மொபைல் ஃபோனில் ரொம்ப சத்தமாக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, ரொம்ப சத்தமாக பேசக்கூடாது. ரெண்டாவது, மொபைலில் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சுட்டு பேசுறது, பாட்டு கேட்கறது, வீடியோ பார்க்கறது, இந்த விஷயங்களை முற்றிலுமாக தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, ஹெட்ஃபோனு, இயர்ஃபோனு இல்லை ப்ளூடூத்து இதில் ஏதாவது ஒரு சாதனத்தை பயன்படுத்தாமல் சத்தமாக வீடியோ பார்க்குறதோ இசை கேட்குறதோ கூடவே சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மற்ற பயணிகளுக்கு எந்த விதமான அசௌகரியமும் தொந்தரவும் ஏற்படாத வகையில் தான் உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த உத்தரவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களை இனிமேல் பஸ்ஸில் ஏறினா மறக்காமல் ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு போயிருங்க. சக பயணிகளுக்கு தொந்தரவே இல்லாமல் பயணம் செய்யலாம். போக்குவரத்துறை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்க இந்த அதிரடி முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்.